வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய குட்டி கதைகளை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக கிடைக்கும் என்பதற்காக ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு ஊரில் ஒரு குருநாதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய சீடன் அவருடன் மிகுந்த அன்பு கொண்டவராக திகழ்ந்தார். குருவும் சீடரும் ஒரு நாள் தனியே வெளியே சென்றார்கள். அப்பொழுது குரு, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையே என்று சிஷ்யன் குருவிடம் சொன்னார். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே வண்ணத்து பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றை ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான் அந்த சிஷ்யன். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்கவே முடியவில்லை. பரவாயில்லை, வா என்று குருநாதர் சொல்ல, நாம் தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம், என்னுடன் வா என்று குருநாதர் அழைத்து தோட்டத்தின் நடுவே அழைத்து சென்று நின்றார். இருவரும் அமைதியாக நின்று கொண்டு அழகை கண்கள் விரிய கண்டு ரசித்து கொண்டு இருந்தார்கள். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின. இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை இன்னும் ரசித்து கொண்டே இருந்தார்கள். பல பட்டாம்பூச்சிகள் அவர்களை பின்தொடர்ந்தும் சுற்றியும் வந்து கொண்டே இருந்தது. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அவன் கையில் வந்து அமர்ந்தது. குரு சிரித்து கொண்டே சீடனிடம் கூறினார், இதுதான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள். மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் பொழுது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும். இதுதான் வாழ்க்கை பாடம் என்று குரு சொன்னார். இன்று நாம் இந்த பதிவில் இதுதான் வாழ்க்கை என்பதை பற்றி ஒரு அருமையான குட்டி கதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.